நெல்லை முன்னாள் மேயர் உமாமகேஸ்வரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திகேயன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாபநாசம் பட பாணியில் கொலைக்கான தடயங்களை அழித்த போதும் திறம்பட செயல்பட்டு ஒரு வாரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்துள்ளது நெல்லை போலீஸ். திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு உட்பட பல அரசியல் கொலை வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் உமா மகேஸ்வரி கொலையில் ஒரே வாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி உமா மகேஸ்வரி, அவரது கணவர், பணிப்பெண் மூவரும் கொல்லப்பட்டனர். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கொலை எதற்காக நடந்தது என்பதில் ஆரம்பம் முதலே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. நகைக்காக நடைபெற்ற ஆதாய கொலை என விசாரணையை தொடங்கிய போலீசுக்கு அதற்கான எந்த தடயமும் சிக்கவில்லை. 25 சவரன் நகைக்காக மூவர் கொலை நடந்திருக்குமா என்ற சந்தேகமே அது இல்லை என உறுதிப்படுத்தியது. வட மாநில கொள்ளையர்களும் இல்லை என்றானது. சொத்து பிரச்சனையா என்ற கோணத்தில் உறவினர்களிடம் விசாரணை நடத்திய போதும் அந்த விசாரணையும் முட்டுச்சந்திலேயே போய் நின்றது. முருகசங்கரனின் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை நடந்திருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்ற போதும் அதிலும் எந்த துப்பும் போலீசுக்கு சிக்கவில்லை. திமுக பிரமுகர் சீனியம்மாளிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலும் துப்பு கிடைக்கவில்லை. கொலையாளிகள் விட்டுச் சென்ற தடயங்கள் எதுவும் கிடைக்காததாலும் வீட்டில் சிசிடிவி இல்லாததாலும் இந்த கொலையில் குற்றவாளியை நெருங்குவதில் போலீசார் திணறினர். உமா மகேஸ்வரி குடும்பத்தை பழி தீர்க்கும் வகையிலான எதிரி யார் என்பதை கண்டுபிடிப்பது போலீசுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. உமா மகேஸ்வரி வீடு உள்ள சாலையில் இருந்த ஓட்டல் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலமும் குற்றவாளியை போலீசார் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஓட்டல் அருகே நின்றிருந்த வெள்ளை நிற ஸ்கார்பியோ கார்தான் இந்த அரசியல் படுகொலையில் குற்றவாளியை கைது செய்ய போலீசாருக்கு கிடைத்த மிகப்பெரிய க்ளூ. காரின் உரிமையாளரான திமுக பிரமுகர் சீனியம்மாளின் மகன் கார்த்திகேயனை பிடித்து விசாரித்த போதுதான் உண்மை மெல்ல வெளிச்சத்திற்கு வந்தது. 90களின் தொடக்கத்தில் உமா மகேஸ்வரியின் அரசியல் பயணம் தொடங்கி உள்ளது. அதற்கு முன்பு வரை நெல்லையில் பவர்ஃபுல் அரசியல்வாதியாக இருந்த சீனியம்மாளின் அரசியல் வாழ்க்கை உமா மகேஸ்வரியின் வரவால் மங்கத் தொடங்கியது. அடுத்தடுத்து வந்த மேயர் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்களில் சீனியம்மாள் புறக்கணிக்கப்பட்டு உமா மகேஸ்வரி முக்கியத்துவம் பெற்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திகேயன் தனது தாயின் அரசியல் வாழ்க்கைக்கு சாவுமணி அடித்த உமா மகேஸ்வரிக்கு முடிவு கட்ட ஸ்கெட்ச் போட்டுள்ளார். படுகொலை செய்வதற்கான சரியான நேரத்தை 1 மாதத்திற்கு மேலாக திட்டமிட்டுள்ளார். பலமுறை உமா மகேஸ்வரியின் வீடு உள்ள சாலையில் நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தை உறுதி செய்துள்ளார். சமீபத்தில் நடந்த கொலைகளில் எந்தெந்த தடயங்களை வைத்து கொலையாளிகளை போலீசார் நெருங்கினர் என்பதை பத்திரிகைகளை படித்து தெரிந்து கொண்டார். அதன்படி சிசிடிவி மற்றும் செல்போன் தான் முக்கிய தடயமாக இருந்ததை தெரிந்து கொண்டார். இதையடுத்து கொலை நடந்த அன்று தனது செல்போனை வீட்டில் வைத்துவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். பழைய சட்டையும் லுங்கியும் கட்டிக்கொண்டு கொலை செய்த பிறகு மீண்டும் அணிய ஒரு சட்டையும் கொலை செய்ய கத்தி ஒன்றையும் ஒரு பையில் போட்டு எடுத்துச் சென்றுள்ளார். காரில் சென்றால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் 1 கிலோமீட்டருக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு முகம் தெரியாத அளவிற்கு தலையில் ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு சாதாரணமாக நடந்து சென்றார். நடந்தே சென்ற அவர் உமா மகேஸ்வரி வீட்டின் காலிங் பெல்லை அடித்துள்ளார். கதவை திறந்த உமா மகேஸ்வரி ஏற்கனவே தகராறு உள்ளதால் கார்த்திகேயனை பார்த்ததும் அச்சமடைந்துள்ளார். குடிக்க தண்ணீர் வேண்டும் என கேட்டு தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு பாத்திரத்தை டேபிள் மீது வைத்த கார்த்திகேயன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக உமா மகேஸ்வரியை கூத்தி உள்ளார். சத்தம் கேட்டு வந்த முருகசங்கரன் மற்றும் பணிப்பெண்ணையும் கொலை செய்துள்ளார். கொலைக்கு பின் ரத்தம் படிந்த தனது லுங்கியை கழற்றி பையில் வைத்துக் கொண்டு வீட்டிலிருந்த முருகசங்கரனின் பழைய லுங்கியை கட்டி கொண்டார். பின்னர் பாபநாசம் பட பாணியில் தடயங்களை அழித்துள்ளார். எங்கெங்கு கைப்பட்டது என்பதை பார்த்து கைரேகைகளை அழித்துள்ளார். மொத்தமாக தான் வந்து சென்றதற்கான எல்லா அடையாளங்களையும் அழித்த பிறகு வெளியில் சாவகாசமாக சென்ற அவர் செருப்பு அணியும் பொழுது சுற்றுச்சுவரில் கையை வைத்துள்ளார். தடயவியல் நிபுணர்களின் சோதனையில் சிக்கிய ஒரே வெளியாளின் கைரேகை அதுதான். பின்னர் வீட்டிலிருந்து புறப்பட்ட அவர் மெதுவாக நடந்து சென்று தூரத்தில் நிறுத்தியிருந்த காரை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். முதலில் போலீசாரின் சந்தேக வளையத்திற்குள் இருந்த 100 பேரில் ஒருவராகத்தான் கார்த்திகேயன் இருந்துள்ளார். கார்த்திகேயனின் காரை வைத்து விசாரணையை தொடங்கிய போது
தான் நண்பரை பார்க்க போனதாக முதலில் கூறியுள்ளார். பின்னர் ஓட்டலில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சியில் நடந்து செல்லும் நபர் கார்த்திகேயன் என்பதை உறுதி செய்தனர். உமா மகேஸ்வரி வீட்டின் சுற்றுச்சுவரில் இருந்த கைரேகையும் ஒத்துப்போனது. இதையடுத்து விசாரணையை மேலும் தீவிரப்படுத்திய போதுதான் அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். பெரிய தடயங்கள் எதுவும் சிக்காத போதும் ஒரு காரை வைத்து குற்றவாளியை ஒரு வாரத்திற்குள் போலீசார் கைது செய்து நெல்லை மக்களின் பாராட்டை பெற்றுள்ளனர். எனினும் குற்றவாளியை பிடித்த பிறகு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது ஏன் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. கரூரில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 6 பேர் சரணடைந்துள்ளனர். குளித்தலை தாலுகா முதலைப்பட்டியில் உள்ள 40 ஏக்கர் குளத்தை அதே ஊரைச் சேர்ந்த சுமார் 50 பேர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதனை எதிர்த்து அதே ஊரைச் சேர்ந்த நல்லதம்பி வழக்கு தொடர அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் வயலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது நல்லதம்பியும் 11 வயது பேரனை பள்ளி வேனில் ஏற்றி விடுவதற்காக சாலையில் காத்திருந்த வீரமலையும் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். வீரமலையை வெட்டிய கும்பல் அவரது பேரன் பொன்னாரையும் விரட்டியுள்ளது. இந்நிலையில் சிறுவன் பொன்னர் கூறிய அடையாளத்தை வைத்து இந்த வழக்கில் தொடர்புடையதாக முதலைப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்கிற சவுந்தரராஜன், சண்முகம், கவியரசன், பிரபாகரன், சசிகுமார், ஸ்டாலின் ஆகிய 6 பேரையும் போலீசார் தேடி வந்தனர். 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடியும் கூட 6 பேரும் போலீஸ் பிடியில் சிக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை மதுரை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் 6 பேரும் சரணடைந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து